ஸ்ருதே ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாபியாம் நமः. இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் கடந்த 10 நாட்களாக நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், சாஸ்திரத்தின் நெறிமுறைகளை கூறி வருகின்றேன். அதிலே நேற்றைய தினம் பரமாத்மா ஜீவாத்மாவை பற்றி அனைவருக்கும் கூறினேன். அந்த பரமாத்மாக இருக்கக்கூடிய பரம்பொருளை நாம் அடைந்து விட்டோமே ஆனால் நமக்கு கண்டிப்பாக முக்தியானது கிட்டும், மறுபிறவி கிடையாது. இது உண்மை. அதில் எவ்வித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். நமது குழந்தைகளை ஆணோ பெண்ணோ நன்றாக படிக்க வைத்து விட்டோம். அவர்களும் நன்கு படித்து விட்டார்கள். அவர்கள் ஒரு நல்ல உத்தியோகத்திலே அமர வைக்க வேண்டும். அவர்கள் உத்தியோகத்திலே அமர்ந்து தாயார் தகப்பனாரை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அதாவது குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்கள் உத்தியோகம் போகும் வரை உள்ள காலகட்டங்கள் அனைத்திலும் தாயார் தகப்பனார் நிழலாக நின்று அவர்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டியதுதான் தர்மம். அவர்கள் உத்தியோகத்திற்கு சென்று அவர்கள் சம்பாதித்து தன்னுடைய தாயார் தகப்பனாரை காப்பாற்ற வேண்டிய காலகட்டம் அவர்களுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்கள்தான் உத்தியோகத்திற்கு சென்றால் தன்னுடைய தாயார் தகப்பனை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். இதுதான் தர்மசாஸ்திரம். விவாகம், அதாவது தன்னுடைய பிள்ளைக்கோ பெண்ணிற்கோ விவாகம் செய்ய வேண்டும் என்று மனதிலே நினைத்து பெண்ணிற்கு 25 வயதிற்கு மேல் விவாகம் செய்தால் அவளுக்கு அனைத்தும் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற செயலானது அவளினுள் உதிக்கும். அதற்கு முன்னால் செய்தோமேயானால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று அப்பெண்ணிற்கு தெரியாது. அதே ஆணாக இருந்தால் அவன் தன்னுடைய சுய கால்களிலே நின்று அவர் உத்தியோகத்திற்கு சென்று அதிலே சம்பாதித்து அவர் தன்னுடைய தாயார் தகப்பனார் குடும்பத்தினரை காப்பாற்றி 27 வயது முதல் 29 வயதிற்குள் ஆணிற்கு திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் செய்தால் அந்த ஆண் மகனினுடைய வாழ்க்கையானது சில பேர் ஆண் மகனுடைய வாழ்க்கை தவறி போகும். இதிலே மிகவும் முக்கியமானது என்னவென்றால்
ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாம் சம்பாதிக்கிறோம் என்று நினைத்து தவறான வழியில் அதை கண்டிப்பாக பணத்தை செலவு செய்யக்கூடாது. மது மாது சூது இது மூன்றுமே வாழ்க்கையிலே மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததேயானால் நமக்கு திருமணமாவதற்கு முன் அனைத்தையும் விட்டுவிட்டு திருமணம் செய்து கொண்டால்தான் வாழ்க்கையானது சுபிக்ஷமாக இருக்கும். அந்த தீய பழக்கத்தை நாம் நீடித்து கொண்டே போவேமே ஆனால் நமது வாழ்க்கையானது கண்டிப்பாக நிம்மதியாக இருக்காது. இது தர்மம் அல்ல. சரி, மாங்கல்யம் பவுன் உருக்க உகந்த தினம் எது என்று பார்த்தால் திதியானது துதியை, திருதியை, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி ஆகிய திதிகளிலும் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகளிலும் அஸ்வினி, ரோகிணி, புனர்பூசம், பூசம், மகம் 3ஆம் பாதம் வரை, உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள நாட்களிலும் மிதுனம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மீனராசியிலும் சுபம். அதாவது திதி, வார, நட்சத்திரம் யோகம் அன்று மரண யோகமாக இருக்கக்கூடாது. அமிர்த யோகமோ சித்த யோகமாக இருக்கலாம். ராகுகாலம் யமகண்டத்தில் இல்லாமல் செய்யலாம். அதற்கு நேரங்களை பார்க்க வேண்டும். அந்த லக்னத்தில் மிதுனம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ராசிகள், அந்த நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அது என்ன நட்சத்திரம், 3 நட்சத்திரத்துக்கு 2 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு ராசி என்று இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் அன்றைய நட்சத்திரம் என்னவோ அது என்ன ராசியோ என்று பார்க்க வேண்டும். அதனை பார்த்து சிம்ம ராசியிலே வரும்பொழுது அன்று மகா நட்சத்திரம் 3 பாதம் வரையில் செய்துவிட்டு 4வது பாதம் செய்யக்கூடாது. ஆக அந்த லக்னம் ஆனது என்னவோ அன்றைய தினமானது 8ஆம் இடமானது சுத்தமாக இருக்க வேண்டும். 8 என்பது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்திலே சுப கிரகங்கள் இருக்கலாம், அல்லது எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் மிகவும் க்ஷேமம். சுபகிரகங்கள் இருந்தாலும் க்ஷேமம். ஆனால் ஒரு கிரகமுமே அதில் இல்லாமல் இருந்தால் 8ஆம் இடத்திலே மிக மிக க்ஷேமம். சரி, விவாகம் எந்த மாதங்களில் செய்ய வேண்டும், எந்த திதி எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் விவாகம் செய்வதென்றால் அவரவர்கள் இஷ்டப்போல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். விவாகம் என்பது சித்திரை, வைகாசி, ஆனி, தை, பங்குனி ஆகிய இந்த 5 மாதங்களில் மட்டும்தான் செய்ய வேண்டும். துதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, சுக்லபக்ஷ திரையோதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி கிடையாது, சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம்னாக்கா அமாவாசைக்கு அப்புறம் வர திரையோதசி.
மற்றெல்லாம் தேய்பிரையாக இருந்தாலும் பரவாயில்ல. தேய்பிரை திரையோதசி செய்யக்கூடாது. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகளிலும், அன்றைய கிழமைகளில் ரோகிணி, மிருகசீரிஷம், மகம், உத்தரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அன்றைய தினம் இருக்க வேண்டும். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் லக்னங்கள் சுபம். ஆக அந்த லக்னம் எப்படி வைப்பது? அன்றைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எழுதிலிருந்தது அது எந்த மாதம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்று வரும். அந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடியது அன்றைய தினமானது லக்னமானது ரிஷபத்திலும், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ஆகிய லக்னங்களில் தான் முகூர்த்தம் வைக்க வேண்டும். மற்ற லக்னங்களில் முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவித இடையூறுகளை சந்திக்க நேரிடும். அப்படி தீராதபடியில் வைத்துவிட்டீர்களேயானால் அன்றைய தினத்திற்குரிய அந்த லக்னத்திற்குரிய நவக்கிரகத்தினுடைய அதிபதிகள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு பரிகார பிரீத்தி செய்துவிட்டு பிறகு மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டும். வியாதிவா, வைதி, பக்தி ஆகிய இந்த 3 கரணங்களும் ஆகாது. அன்றைய தினமானது இந்த 3 கரணங்களும் இருக்கப்படாது. சப்தம சுத்தி அவசியம். அதாவது 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய களத்தரஸ்தானத்தில் சுபக்கிரகங்கள் இருக்கலாம், அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. இல்லையே அந்த இடம் மிகவும் சுத்தமாக இருக்கலாம். சுத்தமாக இருந்தால் மிகவும் விசேஷம். அப்படி பார்த்துத்தான் முகூர்த்தமானது வைக்க வேண்டும். அதாவது சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், தை மாதம், பங்குனி மாதம் இந்த 5 மாதத்தில் தான் திருமணமே செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் பட்சமாக ஐப்பசியிலும் கார்த்திகையிலும் செய்யலாம். கண்டிப்பாக செய்யலாம். ஐப்பசியிலும் கார்த்திகையிலும் செய்யலாம். அதில் 2ஆம் பட்சம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய 3 மாதங்களிலும் கண்டிப்பாக திருமணமானது செய்யக்கூடாது. ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம் செய்யக்கூடாது. ஆனால் சாந்திரமானக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் அமாவாசை வந்துவிட்டால் அதற்கு மறுநாளிலிருந்து வைகாசி ஆரம்பம் என்பது சாஸ்திரம். சௌராதி மாணவர்களுக்கு அப்படி கிடையாது. சாந்திரமானக்காரர்களெல்லாம் அந்த சமயத்தில் முகூர்த்தத்தை வச்சுக்கலாம், பண்ணலாம் என்று சாஸ்திர
நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சாந்திரமானக்காரர்கள் அவர்களுக்கு மட்டும் என்ன தனி விதி என்றால், சாந்திரமானம் என்பது சந்திரனை பிரதானமாக வைத்து எடுக்கக்கூடியது. சௌராரிமானர்களை சேர்ந்தவர்கள் சூரியன் அவர்களை வைத்து எடுக்கக்கூடியது. சந்திரனானவன் அமாவாசைக்கு பிறகு வளருவார், பௌர்ணமிக்கு பிறகு தேய்ந்து போவார். ஆகவே தான் சாந்திரமானக்காரர்களுக்கு அமாவாசை அன்றைக்கு மறுநாளிலிருந்து அனைத்தையும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாஸ்திர முறையானது அனைவருக்கும் வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமான விஷயம். இந்த விவாகம் என்று சொல்லுகின்றோம். ஒரு மனிதன் ஆணாகப்பட்டவன் பிரம்மச்சாரியாக இருக்கிற வரையில் அவனது கையிலே அக்னியானது இருக்கிறது. ஆகவே அந்த அக்னியானது இருக்கும் வரை அவனுக்கு பங்காளிகள் போனாலும் தீட்டு கிடையாது. அண்ணா தம்பிகளுக்கு குழந்தை பிறந்தாலும் தீட்டு கிடையாது. தாயார் தோப்பனார் போனாலும் தீட்டு கிடையாது. தாயார் தோப்பனாருக்கு அந்த காரியம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த தீட்டு பிடிக்கும். காரியம் பண்ணிட்டு வெள்ளம் வந்துட்டாருன்னா அந்த தீட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் விவாகம் என்று செய்து கொண்டோமே ஆனால் அந்த விவாகத்தன்று பாணிக்கிரகணம் என்று முகூர்த்தம் முடிந்தவுடன் பாணிக்கிரகணம் என்ற ஒரு வைபவமானது நடைபெறும். இந்த பாணிக்கிரகணம் எதற்காக என்றால், தன்னுடைய தர்மபத்தினியை கையை பிடித்து கொண்டு அக்னியை 3 முறை வலம் வந்து அந்த பாணிக்கிரகணம் ஹோமம் செய்வார்கள். அப்பொழுது அந்த பாணிக்கிரகணத்தினாலே வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆணினுடைய கையில் பிரம்மச்சரிய விரதம் வரைக்கும் இருந்த அந்த அக்னியானது அவருடைய தர்மபத்தினுடைய கைக்கு போய்விடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விவாகம் நடக்கும் பொழுது அந்த தர்மபத்தினியினுடைய கைக்கு அக்னியானது போய்விடுகிறது. ஆகவே இவருக்கு அனைத்து தீட்டுகளும் அந்த நொடி முதலே உடனடியாக இவருக்கு வந்து சேர்ந்துவிடும். குழந்தை பிறந்தாலும் 10 நாள், பங்காளிகள் போனாலும் 10 நாள், தாயார் தோப்புனார் போனால் 13 12 நாள் அப்படின்னுட்டு இவருக்கு அனைத்து விஷயங்களிலும் உள்ள தீட்டானது இவரை வந்து சேரும். ஏனெனில் அக்னியானது அவருடைய தர்மபத்தினி மனைவிக்கு சென்று விடுகிறது. இது தர்மசாஸ்திரத்தின் நெறிமுறை. மீண்டும் நாளை பூம்சுவனம் மற்றும் சீமந்தம் ஆகியவைகளை எந்தெந்த நாட்களில் செய்ய வேண்டும், எந்த திதியில் செய்ய வேண்டும், எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்று தெளிவாக சாஸ்திரத்தின் முறைப்படி நாளை உங்கள் அனைவருக்கும் கூறுகிறேன். உங்களுக்கு இந்த பதிவானது பிடித்திருந்தால் உடனடியாக ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலுக்கு சென்று இந்த பதிவை நன்கு பார்த்து கண்டு ரசித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள்.
உங்களுக்கு ஏதேனும் வாழ்க்கையில் சந்தேகம் இருந்தால் அது என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை உடனடியாக நிவர்த்தி செய்து தரப்படும். அந்த சந்தேகத்தை என்னுடைய அலைபேசி எண் 7373431431. மற்றொரு அலைபேசி எண் 72012964. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் தத்சது.